மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சீரான மின்புலத்துல ஒரு மின்துகளை வைக்கும் போது அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது, ஒரு சீரான மின்புலம் இருக்கக்கூடிய பகுதியில மின்புலத்திற்கு இணையான திசையில ஒரு மின்துகளினுடைய இயக்கம் இருக்கும் போது அந்த இயக்கத்தில் அந்த துகளின் மீது செயல்படக்கூடிய விசை என்னவாக இருக்கும், அந்த துகளினுடைய முடுக்கம் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல ஒரு சீரான மின்புலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சீரான மின்புலம் இருக்கக்கூடிய பகுதியை உருவாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 சார்ஜ்டு பிளேட்ஸ் எடுத்துக்க போறோம். பிளேட் ஏ, பிளேட் பி. இந்த பிளேட் ஏ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நேர் மின்னூட்டம் சீராக பரவி இருக்கு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் சீராக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிளேட் பி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எதிர் மின்னூட்டம் சீராக பரவி இருக்கு. இப்படிப்பட்ட 2 தட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மின்புலம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரான மின்புலமாக இருக்கும். சரி, இப்போ இந்த 2 தட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் நம்ம ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இந்த தட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு இ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இந்த மின்புலத்தினுடைய திசை என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்ல இருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கான காரணம் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி படிக்கும்போது தெளிவாக பாத்தீங்க. நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மின்புலத்தினுடைய திசை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு மின்புலம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு ஓரலகு நேர் மின்னூட்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரும்போது அது உணரக்கூடிய விசையினுடைய திசை என்னவோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நம்ம இந்த புலம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஏ தட்டுக்கும் பி தட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி, இதுல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் நீங்க கொண்டு வந்தேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட விசையை உணரும்? அது இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி ஒரு ஈர்ப்பு விசையை உணரும் இல்லையா? அப்படி அந்த காரணத்தினாலதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பிளேட்டில் இருந்து நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி இருக்கு. சரி, இப்ப இந்த சீரான மின்புலம் இருக்கக்கூடிய பகுதியில நம்ம ஒரு மின்துகளை புள்ளி மின்துகளை கொண்டு வருவோம். இப்ப நீங்க ஒரு புள்ளி மின்துகளை பாக்குறீங்க. இது ஒரு நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு புள்ளி மின்துகள். சரி, இப்ப இந்த புள்ளி மின்துகள் இந்த இதுல இருக்கும், இந்த மின்புலத்துல இருக்கும்போது இது எப்படிப்பட்ட விசையை உணரும்? இது உணரக்கூடிய விசை பாத்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கிய திசை, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கிய திசையில இருக்கக்கூடிய ஒரு விசை உணரும் இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ்லி இதுவும் நேர் மின்னூட்டம், இந்த பிளேட் ஏவும் நேர் மின்னூட்டத்தை கொண்டது. அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவே விலக்கு விசை இருக்கும். அப்படி இருக்க காரணத்தினால நீங்க ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி கீழ் நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப இந்த விசையின் காரணமாக என்ன ஆகும்? இந்த துகள் ஒரு முடுக்கத்தை உணரும் இல்லையா? இந்த முடுக்கத்தின் காரணமாக இந்த துகளினுடைய திசைவேகம் மாறும். நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த துகள் இப்ப நம்ம ஏ பிளேட்ல இருந்து விடும்போது அதை ரிலீஸ் பண்ணும். முதல்ல என்ன பண்றோம்னா, ஏ பிளேட்ல வச்சிருக்கோம், ஏதோ ஒரு புறவிசையை பயன்படுத்தி தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா இந்த துகள் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதே மாதிரி இந்த பிளேட்டும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப ரெண்டுக்கும் நடுவே விலக்கு விசை இருக்கும். அப்ப அந்த விலக்கு விசையை தாண்டி நம்ம இந்த துகள் அங்க வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு புறவிசையை செலுத்தி தான் நம்ம அந்த துகள் அங்க வச்சிருக்க முடியும். இப்ப இந்த துகளை அங்கிருந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அப்படி ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த துகள் அதன் மீது என்ன விசை செயல்படுது? அதன் மீது ஒரு விலக்கு விசை செயல்படக்கூடிய காரணத்தினால இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் பாத்தீங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸின் காரணமாக என்ன ஆகுது? அந்த துகள் கீழ் நோக்கி வருகிறது இல்லையா? கீழ் நோக்கி என்ன ஆகுது? இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பி பிளேட்டை அடையுது. சரி, இப்ப இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த ஏ பிளேட்டில் இருந்து பி பிளேட் வரை கொண்டு வருவதற்கு இங்க காரணமாக இருப்பது என்னது? இந்த மின்புலத்தினால் இந்த துகளின் மீது செலுத்தப்பட்ட விசை. அப்போ ஒரு விசை செலுத்தப்படுது, அதன் காரணமாக துகள் ஒரு இடப்பெயர்ச்சி அடைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்புலத்தினால் இந்த துகளின் மீது ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஒர்க் இஸ் டன் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் தி சார்ஜ்டு பார்ட்டிகிள். அந்த ஒர்க் டன், அந்த செய்யப்பட்ட வேலையினுடைய மதிப்பு என்ன, அதற்குரிய சமன்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதான் ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலை. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகிள் when it reaches plate B. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளேட் ஏவில் இருந்து நாம அந்த துகளை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்ப ரிலீஸ் பண்ணும்போது தொடக்கத்துல அதோடைய திசை வேகம் அது ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி தானாக விழுவது போல. அப்ப அதனுடைய தொடக்க திசை வேகம் சுழியாக இருக்கும். ஆனா கீழே வரும்போது என்ன, அது தொடர்ச்சியாக அதன் மீது ஒரு மாறா விசை செயல்படுது இல்லையா? ஏன் மாறா விசை, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் செயல்படுதுன்னு சொல்றேன்? ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்புலம் எப்படி இருக்கு? அது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சீரான மின்புலமாக இருக்கு. சீரான மின்புலம்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
அந்த மின்புலம் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க எந்த புள்ளியை எடுத்தாலும் மின்புலத்தினுடைய எண் மதிப்பும் சரி திசையும் சரி மாறாமல் இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம சீரான மின்புலம் சொல்லுவோம். அப்போ இந்த சீரான மின்புலமாக இருக்க காரணத்தினால அந்த மின்புலத்தின் காரணமாக இந்த துகளின் மீது இருக்கக்கூடிய விசை எப்படி இருக்கும்? அது ஒரு மாறா விசையா, எந்த புள்ளியில் எடுத்தாலுமே இந்த விசை வந்து ஒரே மதிப்பை தான் கொண்டு இருக்கும் இல்லையா? சரி, அப்ப இதன் மீது ஒரு மாறா விசை வந்து தொடர்ந்து இந்த துகளின் மீது செயல்படுகிறது. இப்போ ஒரு விசை வந்து ஒரு துகளின் மீது செயல்படும் போது என்ன ஆகும்? அது துகள் வந்து ஒரு முடுக்கம் அடையும். அந்த முடுக்கத்தின் காரணமாக அந்த துகளினுடைய திசை வேகம் வந்து மாறும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஏ பிளேட்ல இந்த பி பிளேட்டை வந்து சேரும் போது இந்த துகளினுடைய திசை வேகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அது தவிர இந்த ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, அந்த துகள் வந்து விசையின் காரணமாக துகள் வந்து முடுக்கம் அடையும்னு, அந்த முடுக்கத்தினுடைய சமன்பாடு என்ன, ஈக்குவேஷன் என்ன, இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க டிரைவ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இதிலிருந்து JEE மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த முதல்ல இங்க ஏல இருந்து பிக்கு கொண்டு வருவதற்கு மின்புலத்தினால் அந்த மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை இல்லையா? சரி, இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலத்தினால் மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த செய்யப்பட்ட வேலை, அதாவது ஒர்க் டன், இதுக்கு நம்ம W அப்படிங்கிற பேர் கொடுத்துப்போம். இப்போ ஒர்க் டன்க்குரிய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் வந்து F வெக்டர் டாட் dr வெக்டர் அப்படி நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, இல்ல F வெக்டர்ங்கிறது என்னது? F வெக்டர்ங்கிறது செலுத்தப்பட்ட விசை. dr வெக்டர்ங்கிறது என்னது? dr வெக்டர்ங்கிறது இந்த விசையினால் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி, விசையினாலோ அல்லது விசை எதிர்த்தோ ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி. சரி, இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? F dr காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா? இது வந்து F டாட் dr நம்ம சொல்லும்போது, F வெக்டர் டாட் dr சொல்லும்போது டாட் ப்ராடக்டா இருக்கும்போது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா F dr காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த கேஸ்ல வந்து ஒர்க் டன் வந்து என்னது? ஒர்க் டன் W நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விசை முதல்ல வந்து விசை பாக்குறீங்க இல்லையா? சரி, இப்ப விசை வந்து இங்க எந்த விசை? மின் விசை வந்து செயல்படுது இல்லையா? சரி, மின் விசைக்கான மதிப்பு என்ன? மின் விசைக்கான மதிப்பு நீங்க என்ன படிச்சீங்க? Q இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு படிச்சீங்க இல்லையா? Q இன்டூ E. சரி, இன்டூ டிஆர்ங்கிறது என்னது? அந்த துகள் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? நம்ம எங்க இருந்து எங்க இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு? இந்த பிளேட் ஏல இருந்து பிளேட் பி நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. அப்ப அந்த மொத்த தொலைவு நம்ம வந்து ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கோம்? டின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப இடப்பெயர்ச்சி பாத்தீங்கன்னா டி இன்டூ காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா, காஸ் தீட்டாங்கிறது விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். இப்ப விசை பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி செயல்படுது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க. விசை இந்த டைரக்ஷன்ல செயல்படுது. இடப்பெயர்ச்சியும் பாத்தீங்கன்னா இதே டைரக்ஷன்ல தான் இருந்தது இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு? 0. அப்படின்னா QED cos 0, அதாவது Q இன்டூ E இன்டூ D. அப்போ ஒரு மின்துகளின் மீது ஒரு மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய மின்னூட்டம் மல்டிப்ளைட் பை மின்புலத்தின் எண் மதிப்பு மல்டிப்ளைட் பை அந்த இடப்பெயர்ச்சி. சரி, இப்போ நம்ம ஒர்க் டன்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் டன் வந்து Q இன்டூ E இன்டூ D. சரி, இப்போ அடுத்து நம்ம இரண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலரேஷன் அல்லது முடுக்கம். சரி, ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் லா நீங்க நினைவுபடுத்தி பாத்தீங்க அப்படின்னா, F வெக்டர் ஈக்குவல் டு M இன்டூ A வெக்டர் இல்லையா? இதுல Mங்கிறது இந்த துகளினுடைய நிறை, Aங்கிறது இந்த விசையின் காரணமாக அது அடைந்த முடுக்கம். இப்போ இதுல நம்ம என்ன எழுதலாம்? A வெக்டர் வந்து ஈக்குவல் டு F வெக்டர் டிவைடட் பை Mன்னு எழுதலாம். அல்லது A வெக்டருடைய எண் மதிப்பு நம்ம Aன்னு எடுத்துக்கிட்டோம்னா A ஈக்குவல் டு F டிவைடட் பை M அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, இப்போ இந்த கேஸ்ல இந்த துகளின் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? துகளின் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதனுடைய இந்த துகளினுடைய மின்னூட்டம் வந்து நம்ம Q அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எண் மதிப்பு E டிவைடட் பை M. இப்போ இதுதான் வந்து இந்த விசையின் காரணமாக இந்த துகள் அடைந்த முடுக்கம். இப்போ இந்த முடுக்கம் வந்து எப்படிப்பட்ட முடுக்கம்ங்கிறத பாருங்க. இந்த Qங்கிறது மின்னூட்டம் வந்து ஒரு மாறிலி. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து ஒரு சீரான மின்புலமாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசணும். இப்போ சீரான மின்புலமாக இருக்கு அப்படின்னா எல்லா புள்ளிகள்லயும் அதோட எண் மதிப்பு வந்து ஒரே மதிப்பாக தான் இருக்க முடியும். இப்போ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அது வந்து ஒரு மாறிலியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறையும் வந்து ஒரு மாறிலி. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேஸ்ல இந்த ஆக்சிலரேஷன் முடுக்கம் வந்து எப்படி இருக்கு? இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ அல்லது ஒரு மாறிலியாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
அப்ப இந்த துகள் வந்து எப்படிப்பட்ட முடுக்கத்தை அடையுது? இந்த துகள் வந்து ஒரு சீரான முடுக்கத்தை அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது. சரி, இப்ப நம்ம முடுக்கத்துக்கான சமன்பாடை நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக நம்ம வந்து அதோடைய திசை வேகம், இந்த பி புள்ளியை அடையும் போது அதனுடைய திசை வேகம், இந்த துகளினுடைய திசை வேகம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது துகளினுடைய இறுதி திசை வேகம் என்ன, இறுதி திசை வேகம் அப்படிங்கிற பேர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப துகளினுடைய திசை வேகம் பி புள்ளி அடையும் போது இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், Vy அப்படிங்கிற பேர் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த தொடங்கும் போது இந்த துகள் வந்து எப்படி விடப்படுகிறது நான் சொன்னேன். துகள் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது, தானாக விழுவது போல் விடப்படுகிறது. அதுக்கு ஒரு தொடக்க திசை வேகம் கொடுக்கப்படலை. அப்போ நம்ம தொடக்க திசை வேகம் Uyன்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அதுக்கு தொடக்க திசை வேகத்தினுடைய மதிப்பு Uy. இது y டைரக்ஷன் இல்லையா, மேலேருந்து கீழ் நோக்கி இது டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனாக இருக்கு. அதனால தான் எல்லாமே Vy Uy நான் பயன்படுத்தியிருக்கேன். சரி, தொடக்க திசை வேகம் வந்து சுழியாக இருக்கு. இறுதி திசை வேகம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முடுக்கம் வந்து எவ்வளவு? முடுக்கம் வந்து Q இன்டூ E டிவைடட் பை M சமமாக இருக்கு. சரியா? அப்போ இந்த துகள் அடையக்கூடிய முடுக்கம் வந்து ஒரு சீரான முடுக்கமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ சீரான முடுக்கம் அடைந்த, அதாவது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் பார்ட்டிகளுடைய மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சமன்பாடுகள் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம்ல. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இறுதி திசை வேகம் தானே. இப்ப நம்ம எந்த சமன்பாடு பயன்படுத்தலாம்? Vy ஈக்குவல் டு Uy பிளஸ் ATங்கிற சமன்பாடை பயன்படுத்தலாமா? சரி, இப்போ இதுல இருந்து Vy ஈக்குவல் டு Uy மதிப்பு தொடக்க திசை வேகம் 0 பிளஸ் ஏவினுடைய மதிப்பு Q இன்டூ E டிவைடட் பை M இன்டூ T. அப்போ நமக்கு இறுதி திசை வேகம் என்ன வருது? QET டிவைடட் பை M அப்படி சொல்லி நம்ம வருது. இந்த ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளி வருவதற்கான இடப்பெயர்ச்சி வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ்லயே D. அப்போ இந்த இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் பார்ட்டிகளுடைய மோஷனுக்கான ஃபார்முலால இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்ன ஃபார்முலா? அது S ஈக்குவல் டு UT பிளஸ் ½ AT ஸ்கொயர் இல்லையா, தனியாக பிரிச்சுக்கலாம். சரி, இதுல இந்த இடப்பெயர்ச்சி வந்து D அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா D ஈக்குவல் டு UTல பாத்தீங்கன்னா Uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அதனுடைய மதிப்பு 0 நமக்கு தெரியும். அப்ப அதை விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடியது ½ AT ஸ்கொயர். அப்ப ½ இன்டூ ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? QE டிவைடட் பை M இன்டூ T ஸ்கொயர் நம்ம எழுதலாமா? இப்ப இதுல இருந்து நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க. 2md divided by QE equal to T square எழுதலாமா? இதிலிருந்து T னுடைய மதிப்பு square root of 2md divided by QE எழுதலாமா? சரி, இப்போ நம்ம வந்து T உடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. Vy equal to QE divided by M into square root of 2md divided by QE. சரி, இப்போ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா Q இருக்கு, அதே மாதிரி இங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரூட் Q இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கேன்சல் பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q மிச்சம் வரும் இல்லையா. அதே போல E இருக்கு, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் E இருக்கு. கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் E வரும் இல்லையா. சரி, அதே மாதிரி கீழே பாருங்க M இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் M இருக்கு. கேன்சல் பண்ணா ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் M வருமா? மிச்சம் இருக்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times D. ஏன்னா நம்ம ஏற்கனவே Qவை பார்த்துட்டோம், Eயை பார்த்துட்டோம், Mஐ பார்த்துட்டோம். சரியா? சரி, இப்போ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நமக்கு என்ன வருது? Vy ஈக்குவல் டு எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ஸ்கொயர் ரூட்குள்ள எழுதணும் அப்படின்னா 2 times QED டிவைடட் பை M அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? சரி, இதுதான் வந்து இந்த துகளினுடைய திசை வேகம் இந்த பி பிளேட்டை அடையும் போது. சரி, அது எதையெல்லாம் பொறுத்து இருக்குன்னு பாருங்க. அது வந்து அந்த துகளினுடைய மின்னூட்டத்தை பொறுத்து இருக்கு, மின்புலத்தினுடைய எண்மதிப்பை பொறுத்து இருக்கு, அது கடந்த இடப்பெயர்ச்சி, அந்த துகள் அடைந்த இடப்பெயர்ச்சியை பொறுத்து இருக்கு, துகளினுடைய நிறையை பொறுத்து இருக்கு. சரி, இப்போ நம்ம ஒரு மின் துகள் வந்து ஒரு மின்புலத்தின் திசைக்கு இணையான திசையில இயங்கும் போது அதன் மீது செயல்படக்கூடிய விசை என்ன, அந்த விசையினால் அதன் மீது உருவாகக்கூடிய முடுக்கம் என்ன, அந்த முடுக்கத்தின் காரணமாக அது இந்த பிளேட் பி அடையும் போது அதோட திசைவேகத்தினுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த துகளின் மீது இந்த ஏ பிளேட்ல இருந்து பி பிளேட்டுக்கு வரும்போது துகளின் மீது மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலை என்ன, அதற்கான சமன்பாடு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து JEE மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட சில கேள்விகளை பார்க்கலாம். வாங்க நம்ம கேள்வியை பார்க்கலாம். A point charge 2 into 10 to the power of -2 coulomb is moved from P to S in a uniform electric field of 30 Newton per coulomb
directed along positive x-axis. If coordinates of P and S are 1, 2, 0 meters and 0, 0, meters respectively, the work done by electric field will be அப்படிங்கிறதா கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இது வந்து JEE Mains 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1200 millijoules, 600 millijoules, minus 600 millijoules, minus 1200 millijoules. அடுத்து இந்த கேள்வி நம்ம தமிழ்ல பார்க்கலாம். 2 into 10 to the power of minus 2 கூலும் மின்னூட்டம் கொண்ட ஒரு புள்ளி நிறை ஒன்று 30 நியூட்டன் பெர் கூலும் செறிவு கொண்ட நேர் எக்ஸ் அச்சின் திசையில் உள்ள ஒரு சீரான மின்புலத்தில் புள்ளி P இலிருந்து புள்ளி S க்கு நகர்த்தப்படுகிறது. P மற்றும் S புள்ளிகளின் ஆயங்கள் முறையே 1, 2, 0 மீட்டர் மற்றும் 0, 0, மீட்டர் எனில் மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு அப்படிங்கிறதா வந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இந்த கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்களோ வாங்க அது ஒரு படத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நமக்கு வந்து ஒரு 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, P புள்ளிக்கும் S புள்ளிக்கும் 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு XY கோஆர்டினேட் சிஸ்டமில் அந்த புள்ளிகள் எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேள்வி தெளிவாக புரியும் இல்லையா. அதற்காக நீங்கள் வந்து XY ஆக்சிஸை பார்க்குறீங்க. இந்த XY ஆக்சிஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சீரான மின்புலம் இருக்கு. அந்த மின்புலத்தினுடைய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேர் எக்ஸ் அச்சினுடைய திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா. அந்த டாட்டட் லைன்ஸ் பாருங்க, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து ஒரு எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எண் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 30 நியூட்டன் பெர் கூலும்னு கொடுத்துருக்காங்க. 30 நியூட்டன் பெர் கூலும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டினுடைய இன்டென்சிட்டி அல்லது அதனுடைய செறிவு. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 into 10 to the power of minus 2 கூலும் மின்னூட்டம் கொண்டு ஒரு புள்ளி நிறை வந்து இப்படிப்பட்ட ஒரு மின்துகள்ல P புள்ளியில இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. P புள்ளியிலிருந்து S புள்ளிக்கு நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல P புள்ளி எதுன்னு பார்த்துடலாம். P புள்ளி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது X கோஆர்டினேட் வந்து 1, Y கோஆர்டினேட் வந்து 2, Z கோஆர்டினேட் வந்து 0. அதிலிருந்து S புள்ளி வந்து S புள்ளிக்கு அது நகர்த்தப்படுகிறது. S புள்ளியுடைய கோஆர்டினேட் வந்து 0, 0, 0 அப்படின்னா இது ஆரிஜின் இல்லையா. அப்ப S புள்ளி வந்து நமக்கு ஆரிஜின்ல இருக்கக்கூடிய புள்ளி. P புள்ளி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல ரெண்டுமே பாத்தீங்கன்னா XY Z 3 கோஆர்டினேட்ஸ்மே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா நான் இங்க வந்து வெறும் 2 டைமென்ஷனலா X and Y மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா Z ஆக்சிஸ்ல பாருங்க எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. Z ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா P புள்ளி வந்து 0, P புள்ளியில இருக்கக்கூடிய Z கோஆர்டினேட்டும் 0 தான். அதே மாதிரி S புள்ளியுடைய Z கோஆர்டினேட்டும் 0 தான். அப்ப Z அச்சினுடைய திசையில எந்த இயக்கமும் இல்லாத காரணத்தினால நான் அந்த வெறும் வந்து ஒரு இருபரிமாண இயக்கமா மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்ப X அச்சு Y அச்சு மட்டும் தான், அதனாலதான் X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் மட்டுமே போட்டிருக்கேன். சரி, இப்ப X ஆக்சிஸ்ல X ஆக்சிஸ் P புள்ளியினுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது 1, 2 அப்படின்னா Xல 1 Yல 2. அப்ப Xல 1 Yல 2 இந்த பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு P புள்ளியினுடைய பொசிஷன். சரி, இப்ப இந்த P புள்ளியிலிருந்து P புள்ளியில முதல்ல மின்துகள் இருக்கு இல்லையா. இப்ப P புள்ளியில ஒரு மின்துகள் இருக்கு. அந்த மின்துகளினுடைய மின்னூட்டம் வந்து 2 into 10 to the power of minus 2 கூலம்ஸ். இப்ப இந்த P புள்ளியிலிருந்து இந்த மின்துகள் வந்து எங்க நகர்த்தப்படுகிறது, இந்த S புள்ளி வந்து ஆரிஜின் இருக்கக்கூடிய பாயிண்ட் 0, 0. சரி, இப்ப இந்த P புள்ளியிலிருந்து இது வந்து S புள்ளிக்கு நகர்த்தப்படுகிறது. அப்ப அந்த S புள்ளிக்கு நகர்த்தணும் அப்படின்னா P புள்ளியிலிருந்து S புள்ளிக்கு வருது அப்படின்னா அது எப்படிப்பட்ட இயக்கம், அது வந்து ஒரு இருபரிமாண இயக்கம், 2 dimensional மோஷன் இல்லையா. ஏன் இருபரிமாண இயக்கம், ஏன்னா X அச்சின் திசையிலையும் ஒரு இயக்கம் இருக்கு, Y அச்சின் திசையிலையும் ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா. இப்ப எப்படி நம்ம வந்து X அச்சின் திசையில ஒரு இயக்கம் இருக்கு, Y அச்சின் திசையில ஒரு இயக்கம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப P வந்து 1, 2 அப்படிங்கிற ஒரு பொசிஷன்னா அங்க இருந்து 0, 0க்கு வரணும் அப்படின்னா அது வந்து X ஆக்சிஸ்ல எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கணும், X ஆக்சிஸ்ல வந்து இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கணும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கணும் X ஆக்சிஸ்ல இல்லையா. அதே மாதிரி Y ஆக்சிஸ்ல ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கணும், Y ஆக்சிஸ்ல வந்து இந்த 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து அது டிராவல் பண்ணிருக்கணும். அப்படி டிராவல் பண்ணாதான் இது வந்து இந்த Pல இருந்து இந்த S வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து அது கடக்க முடியும் இல்லையா. Pல இருந்து S வரைக்கும் டிஸ்டன்ஸ் கிடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம், X ஆக்சிஸ்ல 1 மீட்டர் கடந்திருக்கு, Y ஆக்சிஸ்ல 2 மீட்டர்ஸ் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரி, இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா இந்த மூமெண்ட்டுக்கு இந்த Pல இருந்து Sக்கு வருவதற்கு மின்புலத்தினால் இந்த மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை என்ன அப்படிங்கறதான். சரி, அப்போ இந்த மின்புலத்தினால் இந்த மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மின்புலத்தின் காரணமாக இந்த மின்துகளின் மீது விசை என்ன திசையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஏன்னா ஒர்க் டன்ங்கிறது என்னது, ஒர்க் டன்ங்கிறது ஃபோர்ஸ் F வெக்டர் டாட் dr வெக்டர், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா F dr cos theta.
அப்போ இந்த மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விசை தெரியணும், இடப்பெயர்ச்சி தெரியணும், விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தெரியணும். சரி, இப்போ இந்த என்ன விசை வந்து என்ன திசையில செயல்படும்? இப்போ இந்த பி புள்ளியில ஒரு மின்துகள் இருக்கு, அது வந்து எப்படிப்பட்ட மின்துகள்? அதனுடைய இது வந்து Q × 10⁻⁻² கூலும்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மதிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அது ஒரு நேர்மின்துகள்னு தெரியுது. அப்போ நேர்மின்துகளாக இருந்தா அதனுடைய அது உணரக்கூடிய விசை என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் வந்து அது ஒரு விசையை உணரும். அப்போ இந்த டைரக்ஷன்ல அது ஒரு விசையை உணரும் இல்லையா? சரி, அப்போ அந்த விசையினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ எஃப்னுடைய மதிப்பு வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? அந்த துகளினுடைய மின்னூட்டம் மல்டிப்ளைடு பை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எண் மதிப்பு, மின்புலத்தினுடைய எண் மதிப்பு. இப்போ இந்த கேஸில் எவ்வளோ வருது? Qனுடைய மதிப்பு வந்து 2 × 10⁻⁻² கூலும்ஸ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலத்தினுடைய எண் மதிப்பு வந்து 30 N/கூலும். சரி, இதுதான் வந்து அதனுடைய மதிப்பு. ஃபோர்ஸுங்கிறனால நம்ம அது வந்து நியூட்டன்ஸில் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன மதிப்பு வருது? 60 × 10⁻⁻² நியூட்டன்ஸ் வந்து மதிப்பாக வருது. சரி, இப்போ நம்ம விசையை கண்டுபிடிச்சிட்டோம். இடப்பெயர்ச்சி என்ன திசையில் இருக்கு? இப்போ இடப்பெயர்ச்சி dr பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி வந்து இப்போ இந்த விசை வந்து x அச்சினுடைய திசையில செயல்படுது இல்லையா? மின்புலத்தினால் உண்டான விசை. ஆனால் இடப்பெயர்ச்சி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிர் திசையில், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து இந்த துகள் வந்து பயணிச்சிருக்கு இல்லையா? ஏன்னா Pலேருந்து எஸ் நோக்கி பயணிக்கும் போது அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் பயணிச்சிருக்கு. அப்போ ஆனால் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு? 1 மீட்டர் இல்லையா? ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 1லேருந்து எக்ஸ் கோஆர்டினேட் 0க்கு வந்துருச்சு, ஆரிஜினுக்கு 0க்கு வந்திருக்கு. அப்படின்னா எக்ஸ் அச்சினுடைய திசையில் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு? 1 மீட்டர் பயணிச்சிருக்கு. ஆனால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில் பயணிச்சிருக்கு. அப்போ டிஆரினுடைய மதிப்பு எவ்வளவு? டிஆருடைய மதிப்பு வந்து 1 மீட்டர். சரி, இப்போ காஸ் தீட்டாங்கிறது என்னது? தீட்டாங்கிறது இந்த விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம். இப்போ விசை பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில். அதே இது இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுடைய டைரக்ஷனில் இருக்கு இல்லையா? இதுதான் டிஆர் வெக்டரினுடைய டைரக்ஷன். சரி, அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து தீட்டாவினுடைய மதிப்பு ரெண்டும் எதிர் திசையில் இருக்கனால தீட்டாவினுடைய மதிப்பு வந்து 180 டிகிரிஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஒர்க் டன் கிடைக்கும். ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்னுடைய மதிப்பு எவ்வளவு? 60 × 10⁻⁻² இன்டூ டிஆர் உடைய மதிப்பு 1 இன்டூ காஸ் 180 டிகிரிஸ். அப்போ ஒர்க் டனினுடைய மதிப்பு எவ்வளவு வருது? 60 × 10⁻⁻² இன்டூ காஸ் 180 எவ்வளவு? -1 இல்லையா? சரி, ஒர்க் டனுடைய மதிப்பு என்னவாக வருது? ஒர்க் டன் W ஈக்குவல் டு -60 × 10⁻⁻² ஜூல்ஸ்ன்னு வருது. பட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மில்லி ஜூல்ஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப ஜூல்ஸ் வந்து நம்ம மில்லி ஜூல்ஸா மாத்தணும். நமக்கு கன்வர்ஷன் ஜூல்ஸ்க்கும் மில்லி ஜூல்ஸ்க்கும் கன்வர்ஷன் என்ன? 1 ஜூல் வந்து எவ்வளவு? 1000 மில்லி ஜூல்ஸ். அப்படின்னா இவ்வளவு ஜூல்ஸ் வந்து எவ்வளவு? ஒர்க் டன் வந்து எவ்வளவு? -60 × 10⁻⁻² இன்டூ ஒரு ஜூல் வந்து 1000 மில்லி ஜூல்ஸ். அப்ப இவ்வளவு ஜூல்ஸ் இல்லையா? -60 × 10⁻⁻² ஜூல்ஸ் எவ்வளவு? இது இன்டூ 1000 மில்லி ஜூல்ஸ். அப்படின்னா எவ்வளவு வருது? ஒர்க் டன் ஈக்குவல் டு -60 × 10⁻⁻² 10⁻³ இல்லையா? அப்ப என்ன வரும்? -2 + 3 1 வரும். அப்ப × 10⁻1, அதாவது -600 மில்லி ஜூல்ஸ். இதுதான் வந்து இந்த மின்புலத்தினால் மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை. எப்போ? இந்த Pயிலிருந்து S நோக்கி நகர்வதற்கு. சரி, இதுல நம்ம வந்து இந்த வேலையை நம்ம கணக்கிடும் போது நம்ம y-அச்சின் திசையிலும் ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா? அதை நம்ம கணக்கிடவே இல்லையே. அதை நம்ம ஏன் கணக்கிடல? ஏன்னா விசை வந்து இந்த மின்புலத்தினால் இந்த துகளின் மீது செயல்படக்கூடிய விசை வந்து என்ன டைரக்ஷன்ல செயல்படுது? எக்ஸ் அச்சினுடைய டைரக்ஷன்ல மட்டும்தான் செயல்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ y அச்சில் இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சிக்கு அது எந்த வகையிலையும் காரணமாக முடியாது. இப்போ y அச்சில் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால அது நடந்திருக்கும். அப்ப இந்த மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலைங்கும் போது மின்புலத்தினுடைய டைரக்ஷன்லயோ அதுக்கு எதிர் திசையிலையோ இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சியை தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சரி, அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா -600 மில்லி ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இந்த ஆப்ஷன் 3 வந்து சரியான ஆப்ஷன். வாங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாம். A positive charged particle of 100 milligram is thrown in opposite direction to a uniform electric field of strength 1 × 10⁵ Newton per coulomb. If the charge on the particle is 40 microcoulomb and the initial velocity is 200 meter per second, how much distance will it travel before coming to the rest momentarily? அப்படிங்கறதான் கேட்கப்பட்டிருக்க கேள்வி. இது JEE Main 2022 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 0.5 மீட்டர்ஸ். இப்போ இதே கேள்வி வந்து நம்ம தமிழ்ல பார்க்கலாம். 100 மில்லிகிராம் நிறை கொண்ட நேர்மின் துகள் ஒன்று
1 × 10⁵ நியூட்டன் பெர் கூலும் செறிவு கொண்ட ஒரு சீரான மின்புலத்தில் எதிர் திசையில் எறியப்படுகிறது. துகளின் மின்னூட்டம் 40 மைக்ரோ கூலும் மற்றும் தொடக்க திசை வேகம் 200 மீட்டர் பெர் செகண்ட் எனில் துகள் ஓய்வுக்கு வருவதற்கு முன்பு கடக்கும் தொலைவு எவ்வளவு? சரி, வாங்க இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 × 10⁵ நியூட்டன் பெர் கூலும் செறிவு கொண்ட ஒரு சீரான மின்புலத்துல இந்த ஒரு துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மின்புலத்தினுடைய திசை என்ன அப்படிங்கிறது கொடுக்கப்படல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல இந்த மின்புலத்தை நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டைரக்ஷன்ல ஒரு மின்புலம் இருக்கிறதாக, ஒரு சீரான மின்புலம் இருக்கிறதாக எடுத்துக்கிறேன். அதனுடைய செறிவு வந்து 1 × 10⁵ நியூட்டன் பெர் கூலும். அடுத்தபடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மின்புலத்துல வந்து 100 மில்லிகிராம் நிறை கொண்ட ஒரு நேர்மின் துகள் ஒன்று எதிர் திசையில் எரியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இப்போ இந்த மின்புலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி, ஒரு பீங்கிற புள்ளி எடுத்துப்போம். இப்போ இந்த பீங்கிற புள்ளியில் ஒரு நேர்மின் துகள் இருக்கு. அதனுடைய மின்னூட்டம் வந்து 40 மைக்ரோ கூலம்ஸ். அதனுடைய நிறை வந்து m = 100 மில்லிகிராம். இப்போ 100 மில்லிகிராம்னா எவ்வளோ? நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து SI யூனிட்ஸில் மாற்றணும் இல்லையா, கிலோகிராமில் மாற்றணும். அப்போ 100 மில்லிகிராம்ங்கும் போது 100 × 10⁻³ பண்ணும்போது கிராம்ஸ் கிடைக்கும், இன்டூ இன்னொரு 10⁻³ பண்ணும்போது நமக்கு கிலோகிராமில் கிடைக்கும். அதாவது 100 × 10⁻⁻6 கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ மாஸ் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய தொடக்க திசை வேகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனுடைய தொடக்க திசை வேகம் வந்து 200 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடக்க திசை வேகத்துக்கு UXங்கிற பேர் கொடுத்துக்கிறேன். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் பெர் செகண்ட். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இப்படி ஒரு தொடக்க திசை வேகத்தோடு இந்த துகள் வந்து வரும்போது அது எந்த திசையில வருது அப்படின்னா எதிர் திசை, இந்த மின்புலம் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எரியப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு தொடக்க திசை வேகத்தோடு அது எரியப்படுது. அப்ப எரியப்படும் போது என்ன ஆகும்? அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் போயிட்டு அது ஓய்வுக்கு வருது இல்லையா? அது ஏன் ஓய்வுக்கு வருது? ஏன்னா அதன் மேல என்ன செயல்படுது? எந்த விசை செயல்படுது? அதன் மீது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு விசை செயல்படுது இல்லையா? அந்த விசையினுடைய டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதன் துகளினுடைய இடப்பெயர்ச்சிக்கு அந்த துகளுடைய தொடக்க திசை வேகம் என்ன டைரக்ஷன்ல இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதன் மீது விசை செயல்படுது. அப்ப என்ன ஆகும்? துகள் வந்து எதிர்முடுக்கம் அடையும் இல்லையா? அது வந்து டீசெலரேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? அதோட திசை வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வரும்போது அதோட திசை வேகம் வந்து 0வாக மாறிடும். அந்த புள்ளி வந்து இந்த தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப இந்த துகள் மீது செயல்படக்கூடிய விசை வந்து நீ F வெக்டர் மார்க் பண்ணப்பட்டிருக்கதை பாக்குறீங்க. துகளினுடைய இடப்பெயர்ச்சி வந்து D வெக்டர் மார்க் பண்ணப்பட்டிருக்கதை பாக்குறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குங்கிறத பாக்குறீங்க இல்லையா? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், அதாவது விசையும் இடப்பெயர்ச்சியும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் திசையில் இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. சரி, இப்ப கேள்வி என்னன்னா இதனுடைய இந்த எவ்வளவு தூரத்துல இந்த துகள் வந்து ஓய்வுக்கு வரும்? சரி, இந்த கேள்வி வந்து நம்ம பல முறையில சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒர்க் பவர் எனர்ஜி வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா? நம்ம வேலை இயக்க ஆற்றல் தேற்றம் வச்சு சால்வ் பண்ணலாம். வேலை இயக்க ஆற்றல் தேற்றம் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த துகளின் மீது செய்யப்பட்ட வேலை அதனுடைய இயக்க ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். அப்ப நமக்கு ஃபோர்ஸ் தெரியும், நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இடப்பெயர்ச்சி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யப்பட்ட வேலைக்கு ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய இயக்க ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இயக்க ஆற்றல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? தொடக்க திசை வேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 12mv² பண்ணும்போது நமக்கு வந்து தொடக்க இயக்க ஆற்றல் கிடைக்கும். இறுதி இயக்க ஆற்றல் வந்து இறுதியில அந்த துகள் வந்து ஓய்வுக்கு வருது. அப்ப இறுதி இயக்க ஆற்றல் வந்து சுழி. அப்ப இறுதி இயக்க ஆற்றலுக்கும் தொடக்க இயக்க ஆற்றலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு தான் இயக்க ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றம். அதை வந்து இதன் மீது செய்யப்பட்ட வேலைக்கு நம்ம ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதோட நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அதன் மூலமாக இந்த இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துகள் வந்து இந்த விசைக்கு எதிரான திசையில பயணிக்குது. இந்த துகளின் மீது இது பயணிக்கும் போது அதன் மீது செயல்படக்கூடிய ஒரே விசை வந்து ஒரே ஒரு விசை தான். அது என்ன விசை? இந்த மின்புலம் வந்து இதன் மீது செலுத்தக்கூடிய விசை. அந்த மின்புலம் வந்து இந்த துகளின் மீது செலுத்தப்படக்கூடிய விசை வந்து எப்படிப்பட்ட விசையாக இருக்கு? அது வந்து ஒரு மாறா விசையாக இருக்கு இல்லையா? ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கு. ஏன் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு சீரான மின்புலம். அந்த காரணத்தினால அந்த மின்புலம் வந்து அந்த எல்லா புள்ளிகள்லயும் அந்த மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரே மதிப்பாக தான் இருக்கும். அதன் காரணமாக இந்த விசையினுடைய மதிப்பு வந்து ஒரு மாறா விசையாக அது வந்து இருக்கும்.
சரி, அப்போ ஒரு மாறா விசை ஒரு துகளின் மீது செயல்படுது அப்படின்னா அது அந்த துகளின் மீது எப்படிப்பட்ட முடுக்கத்தை உண்டாக்கும்? ஒரு மாறா முடுக்கத்தை, ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனை உருவாக்கும். அப்ப ஆக்சிலரேஷனும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா நம்ம இதுல வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகிள்ஸ் உடைய மோஷனுக்கான சமன்பாடுகள் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? சீரான முடுக்கம் அடைந்த பொருட்களினுடைய இயக்கத்திற்கான சமன்பாடுகள் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? அதுல வந்து நம்ம இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு, இடப்பெயர்ச்சியையும் திசைவேகத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய சமன்பாடு நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன சமன்பாடு? v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. இது வந்து எப்போன்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது. பட் நம்ம கேஸ்ல என்ன ஆகுது? நம்ம கேஸ்ல வந்து எதிர்முடுக்கம், இடப்பெயர்ச்சியும் விசையும் எதிரெதிர் திசையில இருக்கு. அப்போ துகள் வந்து என்ன ஆகுது? எதிர்முடுக்கம் அடைகிறது இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாத்தணும்? v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as அப்படின்னு சொல்லி மாத்தணும். சரி, இந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஒரு ஒரு டேர்மும் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த vங்கிறது என்னது? vங்கிறது இறுதி திசைவேகம். uங்கிறது என்னது? uங்கிறது தொடக்க திசைவேகம். ஏங்கிறது என்னது? ஏங்கிறது முடுக்கம். எஸ்ங்கிறது என்னது? எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. சரி, வாங்க நம்ம தொடர்ந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படின்னா அந்த எஸ்ஸினுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த துகள் வந்து இந்த துகளினுடைய இறுதி திசைவேகம், அதாவது Q புள்ளி அடையும் போது அதனுடைய திசைவேகம் வந்து என்னது? துகள் வந்து ஓய்வுக்கு வந்து விடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா அதனுடைய இறுதி திசைவேகம் v வந்து சுழியாக இருக்கணும் இல்லையா? இப்போ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கறத பாருங்க. v ஸ்கொயருக்கு பதிலா 0 ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as. இப்போ இதுல நம்ம என்ன எழுதலாம்? u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as எழுதலாம். s மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா s இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2a எழுதலாம் இல்லையா? நம்ம இடப்பெயர்ச்சி தானே கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். s வந்து ஈக்குவல் டு u ஸ்கொயர், uங்கிறது தொடக்க திசைவேகம் இல்லையா? அதனுடைய மதிப்பு 200 மீட்டர் per செகண்ட். அப்போ 200 இன்டூ 200 டிவைடட் பை 2 இன்டூ ஆக்சிலரேஷன், முடுக்கம். முடுக்கத்தினுடைய மதிப்பு என்ன? முடுக்கம்ங்கிறது விசை டிவைடட் பை நிறை, நமக்கு தெரியும் இல்லையா? விசைங்கிறது என்னது? இங்க விசைங்கிறது அதனுடைய இந்த துகளினுடைய மின்னூட்டம் மல்டிப்ளைட் பை அந்த துகள் எந்த மின்புலத்தில் இருக்கோ அந்த மின்புலத்தினுடைய எண் மதிப்பு டிவைடட் பை துகளினுடைய நிறை. இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். s ஈக்குவல் டு 200 இன்டூ 200 டிவைடட் பை 2 இன்டூ q, துகளினுடைய மின்னூட்டம் அது எவ்வளவு? 40 மைக்ரோ கூலும்ஸ் இல்லையா? 40 இன்டூ 10 to the power of minus 6 கூலும்ஸ் இன்டூ ங்கிறது மின்புலத்தினுடைய எண் மதிப்பு அது எவ்வளவு? 10 to the power of 5 நியூட்டன் per கூலும். இப்போ இன்டூ 10 to the power of 5 டிவைடட் பை mங்கிறத மல்டிப்ளைட் பை m எழுதலாம் இல்லையா? சரி, மல்டிப்ளைட் பை m னுடைய மதிப்பு என்ன? நிறை வந்து 100 மில்லிகிராம். அப்போ 100 இன்டூ 10 to the power of minus 6 கிலோகிராம்ஸ். சரி, இப்போ எல்லா மதிப்பும் எழுதிட்டோம். நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, கீழே 2 இருக்கு, மேலே 200 இருக்கு. ஸோ நம்ம 200 2ஆல் டிவைட் பண்ணோம், நமக்கு 100 வரும். அடுத்தபடியாக கீழே 40 இருக்கு, மேலே 200 இருக்கு. 40 5 டைம்ஸ் 200 அவ்வளோதான் இல்லையா? மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 10 to the பவராக தான் இருக்கு. சரி, இப்போ 10 to the பவர்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். நீ பாருங்க, 100 வந்து 10 to the power of 2 எழுதிக்கலாமா? அதுக்கு முன்னாடி 5 முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 5 இன்டூ 100 10 to the power of 2 எழுதுறேன். இன்னொரு 100 இருக்கு, அதையும் 10 to the power of 2 எழுதுறேன். அப்புறம் 10 to the power of minus 6. இந்த கீழே இருக்க 10 பவர்ஸ் எல்லாம் மேலே கொண்டு வந்துருவோம், நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். பாருங்க, கீழே 10 to the power of minus 6 இருக்கு, அது நியூமரேட்டருக்கு வந்தது அப்படின்னா 10 to the power of 6 மாறிடும். இன்டூ கீழே 10 to the power of 5 இருக்கு, மேலே வந்ததுன்னா 10 to the power of minus 5 மாறிடும். அடுத்து சால்வ் பண்ணுவோம். s ஈக்குவல் டு 5 இன்டூ 10ஓட பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன வருதுங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 to the power of 2, இன்னும் அப்புறம் இன்டூ 10 to the power of 2, அப்போ 2 + 2 4. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 to the power of 6, அப்போ 4 + 6 வந்து 10, அப்போ இன்டூ 10 to the power of 10 இருக்கு. நெகட்டிவ் பவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்டூ 10 to the power of 6 minus 6 இருக்கு, 10 to the power of minus 5 இருக்கு, அப்போ இன்டூ 10 to the power of minus 11. அப்படின்னா எவ்வளோ வருது? s ஈக்குவல் டு 5 இன்டூ 10 to the power of 10 into 10 to the power of minus 11. அப்படின்னா எவ்வளவு? 10 to the power of 10 minus 11 இல்லையா? அப்போ 10 to the power of minus 1 அப்படின்னா 0.5 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. சரி, அப்போ இந்த துகளினுடைய துகள் வந்து ஓய்வுக்கு வருவதற்கு முன்னாடி அது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வருது.
ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 0.5 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆப்ஷன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு மின்துகள் ஒரு மின்புலத்திற்கு இணையான திசையில பயணிக்கும் போது அந்த மின்துகளின் மீது செயல்படக்கூடிய விசை என்ன, விசையின் காரணமாக மின்துகளில் ஏற்படக்கூடிய முடுக்கம் என்ன, விசையின் காரணமாக மின்துகளின் மீது செய்யப்பட்ட வேலை என்ன, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோல நம்ம ஒரு மின்துகள் வந்து ஒரு மின்புலத்திற்கு செங்குத்தான திசையில பயணிக்கும் போது அந்த இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி.